ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். கும்பராசி அன்பர்களே, 2/3/2026 8/3/2026 வரை கூடிய இந்த திங்கள் டு ஞாயிறு இந்த பீரியடில் ஆயில்ய நட்சத்திரத்திலிருந்து சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பயணம் இருக்கிறது. 6ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியில் பயணம் செய்கிறார். அப்படி அந்த சந்திரனான பயணம் துளாராசி வரைக்கும் செல்கிறார். கடகராசியிலிருந்து துளாராசி வரைக்கும் சந்திராஷ்டம எஃபெக்ட் எல்லாம் இருக்கும். பட் ஸ்டில் இந்த மேஜர் எஃபெக்ட் எப்படி உங்களுக்கு இருக்க போகுது? பணம் வருமா? கடன் சுமை குறைக்க முடியுமா? தொழிலிலே லாபம் வருமா? சம்பளம் உயருமா? இடப்பெயர்ச்சினாலே லாபம் கிடைக்குமா? உள்ளூரில் இருக்கலாமா வேணாமா? வெளியூரில் இருக்கலாமா வேணாமா? இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தான் வந்துருச்சு. சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் உங்கள் ராசியின் நல்ல தன்மையை கொடுக்கக்கூடியவர். என்ன, உங்கள் சனி பகவானுடைய தோஸ்த். அவர் திருப்பி தோஸ்தா போய் உட்கார போகிறார். உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துல போய் உட்கார்றார். அவர் உச்சத்தில் போய் உட்கார்ந்தனால லக்ஷ்மி கடாட்சம் என்கிற பண வரவை அதிகப்படுத்துவார். 4ஆம் இடத்துக்காரர். அதனால் மண் மனை வாகன யோகங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுவார். அதே மாதிரி உங்களோட ராசியினுடைய அஷ்டமத்தை இப்போ பார்க்குறார். எதிர்பாராத லாபங்களையும் ஏற்படுத்துவார். குடும்பத்தில் கணவன் மனைவியோட பிரியத்தை சந்தோஷத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 9க்குரியவரும் அவர் தான். ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல விஷயம் இருக்குது. பண வரவெல்லாம் உண்டு. புதிய சுப செலவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள், திருமண தடைகள் இருந்தால் அது நீக்கி அதுவும் முன்னேறும். முதலீடுகளை ஏற்படுத்துவார். கொஞ்சம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதனால் புதுமையான விஷயங்கள் எல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி தொழில்நுட்பத்தை அதிகப்படுத்தி அதன் மூலியமாக லாபத்தை ரீபோர்ட் பண்ணுறதுக்கான பெனிஃபிட்டை கொடுப்பார். சந்திர பகவான் கிரகணத்தில் வரார் 3ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு. இந்த 3ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு கிரகணத்துடைய எஃபெக்ட் அப்படின்றத கொடுக்குறார். அன்றைக்கு சாயங்காலம் அவசியம் அந்த கிரகணம்லாம் விட்ட உடனே வீடெல்லாம் நல்லா அலம்பிட்டுலாம் விட்டுட்டு விளக்கெல்லாம் பொருத்தி நீங்களும் குளிச்சு எல்லாம் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் அங்கே 2 நல்ல விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சுவாமிகிட்ட கொஞ்சம் வேண்டிட்டு அமைதியாக உட்காந்துட்டு வாங்க. ஏன்னா இந்த சந்திர கிரகணமானது உங்களை குடும்பத்தை விட்டு விலக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். கொஞ்சம் வெளியிலெல்லாம் அலைஞ்சு தான் வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். அப்படியே சுத்த விட்டுரும். குடும்பத்தை பிரிவதற்கான வாய்ப்புகளை இந்த கிரகணத்தின் சேர்க்கை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் அதை பண்ணுங்கள். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி சுவாமி வழிபட்டு நான் குடும்பத்தோடய இருக்கேன்ப்பா, என் கூட நான் உங்களுடைய இருக்கேன், நான் எங்களுடைய இருக்கேன்னு வச்சுக்கணும். அதுக்கு இன்னொரு வழியே இருக்குது. சங்கடகர சதுர்த்தி 6ஆம் தேதி அன்றைக்கி அருகம்புல் மாலைகள் எல்லாம் வாங்கி கொண்டு ஒரு தேங்காயை வாங்கிட்டு போங்க. தேங்காய் முதல்ல உடைச்சிருங்க, சூற விட்டுடுங்க. பிள்ளையாருக்கு போங்க, அவருக்கு நல்லா அதை மாலையெல்லாம் சாத்தி அர்ச்சனையெல்லாம் பண்ணி ஒரு நல்ல தீபத்தை ஏற்றிட்டு அவரையும் ஒரு 11 வாரம் சுற்றி வணக்கம் பண்ணிவிட்டு வாங்க. கஷ்டங்கள் விலகும், கடன்கள் தீரும் அப்படிங்கிறது இருக்குது. வீட்டுக்குள்ளே கடனை அடைப்பதற்கான முயற்சிகளாக கொஞ்சமான பணத்தை எடுத்து யார் யார் கொடுக்கணுமோ அவங்கவுங்க பேர் எழுதி கவரில் போட்டு வச்சிங்கனாலும் கடன் அடையும். இப்படி நீங்கள் செய்தீர்களானால் இந்த வாரம் பயனுள்ள வாரமாக மாறும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.